விடா தெய்வமே கருணையின் சிகர் யான தெய்வமே என் வாழ்வின் பாக்கியமே முழங்கால் படித்து முழுவதும் துதிக்கிறேன் நான் முழங்கால் படித்து முழுவதும் தருகிறேன் நானோ என் வீட்டாரோ கர்த்தரே தேவிப்போம் உமக்காய் ஓடுவோம் உந்தன் நாமம் சொல்லுவோம். ஆளவிடையில் கூட ஆண்டவர் நல்லவராய் வல்லவராக இருந்து அன்புள்ளவராக இருந்து பரிசுத்தராக இருந்து கிருபை செய்து வழி நடத்த கர்த்தர் தாமே கிருபை செய்யும்படியாக நம்ம எல்லாரும் இருக்காய் சோத்திரம் பண்ணலாமா எல்லாரும்? நன்றி நன்றி. ஜெபிக்கலாம். நம்ம இதில் இருக்கிற அண்ணால் ஆராதனைக்கு செவிக்கும்படியாக கேட்டுக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே கூட ஆண்டவரே இந்த ஆராதனையை நீங்கள் இறங்கி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த பாடல்களுக்கு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் தாமே பாடல்களிலே கூட அபிஷேகப்படுத்தி தடைகள் எல்லாம் மாற்றி பாடல்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வர்ஷிப்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய வல்லமை அபிஷேகங்களை ஊற்றி ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைகளை பேசி ஆண்டவரே பரிசுத்தமுள்ள தேவன் இந்த சபைக்கு ஏற்ற மன்னாவை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தடைகள் எல்லாம் மாற்றி ஆசீர்வதிங்க. அறிவிப்பின் நேரம், காணிக்கையின் பகுதியின் நேரம், ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பண்டிகை கூட ஆசீர்வதிங்க. இந்த 9வது மாதத்தில் தெய்வ பிரசன்னம் மகிமை இறங்கி ஆண்டவரே தடைகள் எல்லாம் மாற்றி பரிசுத்தமாய் ஆண்டவரே உடைய வருகை கர்த்தாவே நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த பண்டிகையில் பங்கு பெற்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதமானவர்களாய் அமைந்திருக்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா தடைகள் எல்லாம் மாற்றி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஆரம்ப முதல் முடிவு வரைக்கும் தெய்வீக பிரசன்னம், வல்லமை, அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை எல்லாவற்றையும் இறங்கி கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தாழ்த்துகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாக இருக்கிற எங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உட்காருவோம். உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம், நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திடுவே. கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திடுவே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன்,
உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன். என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. உனக்காகவே நான் ஜீவிக்கிறேன், உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன். உனக்காகவே நான் ஜீவிக்கிறேன், உனக்காகத்தில் வாழ துடிக்கின்றேன். வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா. வருவாயா என் மகளே, இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயம் ஏன். திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய்,
கனி கொடுப்பாய். நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே, நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீயாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயம் ஏன். மிகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயம் ஏன். கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஓ ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. அன்பு கூறுவே அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் மாறுமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் மாறுமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் இயேசுவே. ஆராதனை 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 ஆராதனை. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவோ அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவோ அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான்.
பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவோ அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவோ அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. அல்லேலூயா. ஓ நன்றியோடு 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 எல்லாம் நிறைந்து ஆண்டவரே. ஓ ரிபால சந்தரல கரபலவா, ஓ ரிபால பரபல பர கரபல. தேவன் பால் பொங்கி வழியுதே, என்னை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாது என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் இந்த துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் இரத்தத்தால் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. அசைவாடு ஆவியே தூய்மாயே, ஆவியே அசைவாடு ஆவியே தூய்மாயே, ஆவியே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. அசைவாடு ஆவியே தூய்மாயே, ஆவியே அசைவாடு ஆவியே தூய்மாயே, ஆவியே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என் இயேசு கர்த்தரே, ஆசீர்வாதியோ என் இயேசு கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்திருவான் அந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரோ. கண்மலையை பிளந்திருவான் அந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரோ. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 121 7வது வசனம் வாசிப்போம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் என்ன செய்வாருங்க? விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவையும் காப்பார். பாருங்க, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஃபோன்
இந்த ஃபோனில் ஜாயின் பண்ணு, அந்த ஃபோன் இதில் ஜாயின் பண்ணு. ஆண்டோடைய நாமத்துக்கு மையம் உண்டாட்டும். இல்லை சில மெசேஜ் எல்லாம் இதில் இருக்கும், சிலதெல்லாம் அதனால் அது கேட்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த சங்கீதம் எதை குறிக்கிறது அப்படின்னா, கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். இந்த சங்கீதம் மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பரிசுத்தவானுடைய பாதுகாப்பை குறிக்கிற ஒரு வார்த்தையாக இது இருக்கிறது. பரிசுத்தவானுடைய அதாவது பாதுகாப்பை குறிக்கிற ஒரு வார்த்தையாக இந்த சங்கீதம் இருக்கிறது. இதை நம்ம நினைக்கிறோம் இது என்னவா இருக்குமோ ஏதா இருக்குமோ அப்படின்னு. ஆனால் இந்த சங்கீதத்தினுடைய முழு காரியமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரிசுத்தவான்களுக்கான ஏற்படுகிற துன்பங்கள் மத்தியில் கர்த்தர் அற்புதமான காரியத்தை செய்யும்படியாக அதில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதுக்கு தான் இந்த சங்கீதத்தினுடைய பேராக இது இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நல்லா கவனிங்க. அதாவது வாழ்க்கை பயணம் இன்பமும் துன்பமும் கலந்தது, எனினும் பயணத்தின் முடிவெல்லாம் அதை நடத்தி செல்பவரும். அடுத்த காரியம் சொல்கிறாரு, அதாவது கிறிஸ்துவே அவர் அன்றும் கர்த்தர், இன்றும் கர்த்தர், நாளையும் கர்த்தர். இது 3 காரியம் இருக்குது. அவர் அன்றும் காத்தார், இன்றையும் காத்து கொண்டிருக்கிறார், நாளையும் என்ன செய்வாரா? காப்பார். எனவே நம்பிக்கையோடு பயணிப்போம். அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, பயணிப்போம். இதில் இன்னொரு காரியம் கூட சொல்கிறாரு, இந்த பயணம் உண்மையாக நமக்கு ஆசீர்வாதமான ஒரு பயணமாக அது எப்போதுமே காணப்படும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது பரிசுத்தவான்கள் இந்த காப்பார் அப்படின்ற ஒரு காரியம் இருக்கிறது. இதில் என்ன அப்படின்னா, 6 இடத்துல அந்த காப்பார் அப்படின்ற சங்கீதம் இந்த 121ஆம் சங்கீதத்தில் 6 தடவை பயன்படுத்துகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னா, அதில் சொல்கிறாரு, அதாவது இந்த காரியம் உம்மை காக்கும் ஆண்டவர், ஷோமார் என்ற எபிரேய வார்த்தையில் அது வருகிறது. ஷோமார் அப்படின்னா உன்னை காப்பார். 6 முறை வருகிறது. எப்படி 6 முறை அப்படின்னா, அதாவது இந்த சங்கீதத்தான் தியானிக்கு போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். காக்கிறவர் சங்கீதம் 3 இருக்குதா பாருங்க. காக்கிறவர், காக்கிறவர். 4வது வசனம் தம்பி போடுறா. அதாவது இஸ்ரவேலை காக்கிறவர். பாருங்க, அங்க ஒரு காக்கிறவர், தூங்குவதும் இல்லை. 5வது வசனம், கர்த்தர் உன்னை காக்கிறார், உன் வலது பக்கத்தில் உனக்கு எப்படியா இருக்கிறார்? காக்கிறார். இப்போ பாருங்க, அடுத்த 3 காரியம். அதாவது 3வது வசனம் 7வது வசனம் வாசிங்க. 2 இடத்துல இருக்குது பாருங்க. இதில் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். 8வது வசனம், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் என்றென்றைக்கு என்ன செய்வார்? காப்பார். 6 தடவை இருக்கிறார். அதாவது இந்த வார்த்தையை சொன்ன இல்லையா, 6 தடவை எபிரேய வார்த்தையில் இதெல்லாம் இது ரொம்ப, அதாவது ஷோமார் அப்படின்னு ஒரு வார்த்தை எபிரேய வார்த்தையில். அதனுடைய அந்த காரியம் தான் இந்த எபிரேய சொல்ல அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, அதாவது பொருளுடன் இந்த காரியம் வருகிறதா. எப்படி வருகிறது அப்படின்னா, எல்லாவற்றிலும் திருமுழுக்கு, திருமணம், சாவு ஆகிய வேலைகளிலும் பொருட்களோடு கூட பயன்படுத்தக்கூடிய ஒரு பாடலாக இது இருக்கிறதா. அதனால தாங்க சொன்னார் காப்பார். 6 முறை காப்பார். அல்லேலூயா. காக்கிற ஒரு தேவர். 121ஆம் சங்கீதத்தில் பரிசுத்தவான்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் இருக்கிறது. இதை தான் இன்றைக்கி நாம் தியானிக்க போகிறோம். அதில் 7வது வசனம் தவிர்த்து மீதி 7 வசனத்தை தியானிக்க போகிறோம். 7வது வசனம் தான் வாக்கு தத்துவம். என்ன சொன்னாருங்க? கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை எல்லா தீங்குக்கும். நம்ம இப்போ சொன்ன இந்த காரியங்கள் ரொம்ப விரிவாக இருக்குது, நேரம் இருக்காது. ஏன்னா அரை மணி நேரத்தில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இன்னும் உள்ளே போனால் ஒவ்வொரு பைபிளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிற. இதை படிக்க படிக்க நமக்கு மண்டியில் நிற்கலை. நம்ம சில இடத்துல பல யோசனையில் இருக்கும்போது கொஞ்சம் தான் நிற்கும். சில இடத்துல இது மாதிரி குறிப்புகளை அங்கங்கே எடுத்துன்னு வருவோம். பாருங்கள், இது மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு சங்கீதமாக வாக்கு தத்துவம். அதாவது
எல்லா தீங்கும். இப்போ சொன்னனே அந்த ஷேமார் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் தான் இதெல்லாம். எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறார் அவர். உன் ஆத்துமாவை என்ன செய்கிறாரா? ஆத்துமா ரொம்ப விலையேறப்பட்ட. நாம் இந்த ஆத்துமாவை நினைக்கிறதே இல்லை. சரீரத்துக்கு மட்டும் நல்லா சாப்பிடுவோம், ஆத்துமாவுக்கு சாப்பிட்றதே இல்லை. ஆத்துமாவுக்கு சாப்பிட்றது வேத வாசிக்கணும், ஆத்துமாவுக்கு சாப்பிட்றது சத்தியத்தை காது குளிர கேட்கணும். ஆத்துமா புஷ்டி ஆகும். புஷ்டி ஆகும்போது உலகம் சிறிதாகிடும். புஷ்டி ஆகும்போது அதாவது வேதனை கண்ணீர் கஷ்டமெல்லாம் சாதாரணமாகிடும். அது ஒன்றும் பெருசாக தெரியாது. ஐயோ இப்படி ஆயிடுச்சாமே, கடவுள் என்னை கைவிட்டு, அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஏன்னா அது ரொம்ப சின்னது. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்கிறாரு அப்படின்ற எண்ணம் ஈஸியாகவே வந்துடும். அவர் காப்பார், காக்கிறவர், காக்கிறவர், காக்கிறவர் சொல்லிட்டு வர்றார். அப்போ பாருங்கள் 6 முறை சொல்கிறாரு. எப்படி அப்படின்னா இதுக்கு அடித்தளமே ஒன்று தான். இந்த அடித்தளம் 1, 2வது வசனம் தான் அடித்தளம். வாசிங்க பார்க்கலாம். 1வது வசனம் 2வது வசனம். என்னுடைய கண்களை நான் ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. நல்லா கவனிக்கணும். இந்த 2 வசனத்தினுடைய அடிப்படையில் தான் கீழே இருக்கிற 6 வசனம். இதுதான் காக்கிறவருக்கான அதாவது கீவேர்டு. ஒன்று சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள். பர்வதம் அப்படின்னா மலை, உயரம், மேகம். அப்போ பர்வதங்களுக்கெல்லாம் பர்வதமாய் மேலே இருக்கிற தேவனுடைய சிங்காசனம் தான் உனக்கு எனக்கு ஒத்தாசி வரும். அல்லேலூயா. மலை அப்படின்னா ஒரு சங்கீதத்தில் சொல்கிறாரு, அதாவது நான் பாடுவேன் சீயோன் மலைன்னா ஒவ்வொரு மலையாக கடந்து 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 பர்வதம் என்ற பெரிய மலையாக இருக்கிற கண்மலை அண்டை போய் தான் எனக்கு ஆசீர்வாதம் ரிட்டர்னில் வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஒரு பர்வதம், மலைனா பர்வதம், நேராக பார்த்து மலையை பார்த்து கொடுன்னு அதல்ல, அந்த கண்மலை, அதாவது பர்வதங்களுக்கெல்லாம் மேலே இருக்கிற கண்மலையாக இருக்கிற தேவனாகிய கர்த்தர், கண்மலையாக இருக்கிற கிறிஸ்துவாகிய கர்த்தர், கண்மலையாக இருக்கிற பரிசுத்த ஆவியான கர்த்தர், அவருடைய கரத்திலிருந்து தான் எனக்கு எல்லாம் வரும். இப்போ ஜபத்தை ஏறெடுக்கும் போது அந்த பர்வதங்களுக்கு நேராக போகிறது. இதுக்கு விடையெல்லாம் பைபிள்லே தான் இருக்குது. அதுக்கு தான் நீங்கள் பைபிளை வாசிங்க அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் ஒத்தாசை வரும். அந்த பர்வதம் வேறு இல்லை, கண்மலை. இப்போ அது எங்கே இருக்குது? ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா யாக்கோபு படுத்துட்டு இருப்பான். யாக்கோபு மேலேருந்து ஒரு ஏணி வரும், வானத்துக்கு பூமி இருக்கும். இங்கிருந்து ஏறுறவங்க இறங்குறவங்க. ஏறுறவங்க யார்? உன் கஷ்டத்தையும் வேதனையும் உன் கண்ணீரையும் ஜபத்தையும் உன்னுடைய நினைவுகளையும் எடுத்துக்கிட்டு மேலே பிதாவோட கரத்தில் போகிறவன். இறங்குற யார்? ஆண்டவர்கிட்ட இருந்து பதிலை வாங்கிட்டு கீழே இறங்கி வருவேன். அல்லேலூயா. சிம்பிளான காரியம். அப்படின்னா பூமிக்கும் வானத்துக்கும் ஒரு ஏணி இருக்கிறதா? அப்போ ஏறுறவன் இறங்குறவன். உனக்காக ஒரு தூதர் இருக்கிறார். உங்கள் எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒரு தூதர் இருக்கிறார். அந்த தூதர்கிட்ட தான் மினிட் புக்கு வச்சுருக்கிறார். எழுதுற நீ என்ன பண்ணுற, 24 மணி நேரம் 24 மணி நேரம் கடவுளுக்கு எவ்வளோ கொடுத்த, கடவுளுக்கு எத்தனை மணி நேரம் செலவு பண்ண, கடவுளுக்காக எத்தனை மணி நேரம் வாழ்ந்த, நீ எவ்வளோ உண்மை பேசின, எவ்வளோ போய் பேசின, எவ்வளோ வாய் பிரயாசப்பட்ட, எவ்வளோ போய் ஆண்டவர் பற்றி சொன்ன, எவ்வளோ வாய் ஜெபம் பண்ண, எவ்வளோ வாய் வேதம் வாசித்த, சரி இந்த ஆராதனைக்கு எவ்வளோ நேரம் உட்காந்துருந்த, நீ இந்த நாள் முழுசும் மனைவிக்கு எப்படி உண்மையாக இருந்த, புருஷனுக்கு எப்படி உண்மையாக இருந்த, பிள்ளைகளுக்கு எப்படி உண்மையாக இருந்த, எனக்கு எப்படி உண்மையாக இருந்த, கம்பெனிக்கு எப்படி உண்மையாக இருந்த, ஆஃபீஸ்க்கு எப்படி உண்மையாக இருந்த, எல்லா காரியத்தையும் அந்த மினிட்டில் எழுதுவான். தேவதூரை கூப்பிட்டு கேட்பார். நமக்கான தேவதூரை பரலோகத்தை தரிசித்துக்கிட்டு இருக்கிறான். அவரை தான் கேள்வி கேட்பார். மத்தேயில இதெல்லாம் இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு போய் மத்தேயு புஸ்தகத்தை நீங்கள் வாசிங்கன்னா அதில் ஆண்டவரே சொல்லுவார், ஆமாம் உங்களுக்காக ஒரு தூதர் இருக்கிறோம், அவர்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய சமூகத்தை தரிசித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும். அப்போ நமக்கான ஒரு தூதர் இருக்கிறாருன்னா அவர் தான் நமக்கு காடி. அப்போ அவர்கிட்ட கேட்குறாரு, என் பிள்ளை என்ன பண்ணுறான்பா, உங்கள் ஆள் என்ன பண்ணுறான்? எங்கள் ஆளா, அவன் சும்மாவே தூங்கின்னு இருக்கிறான், எப்போ பார்த்தாலும் சாக்கு போக்கு சொல்கிறான். ஆமாம், ஏம்மா சர்ச்சுக்கு வரல, தண்ணி வரல, ஏம்மா சர்ச்சுக்கு வரல, ஐயோ கடையே மூட்டான், ஷாம்பு கிடைக்கல, இது மாதிரிலாம் சாக்கு போக்கு சொல்கிறதெல்லாம் எழுதி வச்சுக்கிறான் பாரு. இப்படி தான் அந்த. அப்போ எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஏறுகிறவன் யாரா, இறங்குகிறவன் வரணும் இல்லை? இல்லையா? ஏறுற ஆள் கரெக்டாகிறான், எடுத்துன்னு போயிடுறான். ஆனால் அங்கேருந்து பதில் வர்றதுக்கு எடுத்துன்னு வர்றதுக்கு ஒன்றுமே இல்லை, சும்மா தானே வரான். ஏன் யோசிச்சு பாருங்க. இல்லையா? அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பாருங்க சங்கீதம் 3:8 வசனம் வாசிங்க. நேரம் இருக்காது, இருந்தாலும் வசனம் சொல்கிறதுக்கு யோசிக்கிறேன். சங்கீதம் 3:8 வசனம் என்ன சொல்கிறார் பாருங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம். அவன் என்ன இப்போ முதல் வசனம் சொன்னோமே, என்ன சொன்னோமே முதல் வசனம், எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு என்னடா. அப்போது கண்களை ஏற எடுக்கணும். ரட்சிப்பு மேலே இருக்குது இல்லை, அவரை பார்த்தா நோய் கூப்பிடணும், ஆண்டவரே என்ன ரட்சியோ.
அல்லேலூயா. 2 ராஜாக்களில் ஒரு ராஜா இருக்கிறார். நிறைய ராஜா. ஒரு ராஜா ஒரு பகுதியை வாசிக்கும் போது அவர் சொல்லுவார், ரொம்ப கடுமையான பஞ்சம். ஆமாம், ஒருத்த பிள்ளை ஒருத்த வெட்டி சமைத்து சாப்பிடுகிற ஒரு பஞ்சம். அப்போ அந்த ராஜா போகிறார். ராஜா நடக்கும்போது பலகனி மேலே ஒரு அம்மா கூப்பிடுறாங்க, ராஜாவே என்னை ரட்சியும், தேவனே என்னை ரட்சிக்கலாம், நான் எதுலேருந்து உனக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும் அப்படின்னு ராஜா சொல்லுவார். அப்போது ரட்சிப்பு எங்கேருந்து வருதுன்னா கடவுள்கிட்ட இருந்தால் அவர் தான் அனுப்பணும் ஆசீர்வாதம். சபையினுடைய தேவையாட்டும், குடும்பத்தினுடைய தேவையாட்டும், ஊழியக்காரனுடைய தேவையாட்டும், எந்த காரியமாக இருந்தோம் அவர் உன்னை ஆசீர்வதிக்கலனா ஒரு ஆசீர்வாதம் என்ன செய்யாதுங்க, வராது. இப்போ அதுதான் சொல்கிறார், ரட்சிப்பு தேவரீர் உம்முடையது, உம்முடைய ஆசீர்வாதம் உடைய ஜனத்தின் மேலே இருந்தால் வரணும். அதனால் நான் பலகணிக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. 2வது பதில் அவரே சொல்கிறார், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கட்டடத்துலேருந்து எனக்கு என்ன வரும், எனக்கு என்ன வரும்? உன் இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, வானத்தையும், 2வது வசனம் போடுப்பா, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கட்டடத்திலேருந்து யார் கூட பக்கத்து வீட்டுக்கு ஒத்தாசை வரனா சொன்னார்? எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் தேவைக்கு, என் கல்யாணத்துக்கு, என் மகள் கல்யாணத்துக்கு, என் மகன் கல்யாணத்துக்கு அங்கிருந்து ஒத்தாசை வரும். அல்லேலூயா. வியாதி வந்துட்டா, ஆண்டவரே என் கை விட்டுட்டீங்க ஆண்டவரே, இன்னும் ஆண்டவர் உனக்கு அறிவில்லையோ ஆண்டவர், அப்படியெல்லாம் நீங்கள் கேட்குறது. வியாதி வந்துட்டா சொல்லுங்கள், அந்த இடத்துல கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க. என் சரீரத்தை இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த இடம் பரிசுத்தமாகட்டும், இந்த இடம் பரிசுத்தமாகட்டும், இந்த இடம் விடுதலையாக, இப்படி கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி சோத்திரம் பண்ணி பாருங்கள். அது நிச்சயமாக விலகி போகிற காரியத்தை கொண்டு வரும். நீ மொத்த ஒன்று ஆண்டவரே உமக்கு அறிவுக்குதா, நான் எவ்வளோ கொடுத்தேன், இதெல்லாம் எதுவுமே பேச வேண்டாம். அதான் சொல்கிறார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கட்டடத்திலேருந்து நான் ஏறெடுக்கிறேன். பதில் எங்கேருந்து வருது? நான் ஏறெடுக்கிறேன், பதில் எங்கேருந்து வருது சொல்லுங்க. நான் இப்போ ஜபத்தை ஏறெடுக்கிறேன், தேவதூதர் எடுத்துன்னு போயிட்டார். இப்போ பதில் எங்கேருந்து வரணும்? அவர்கிட்ட இருந்து தான் திரும்பி கட்டடத்தில் இருந்தால் எனக்கு என்ன வரணும்? ஒத்தாசி வரும். சங்கீதம் 124 8வது வசனம் தான் பாருங்க. நம்முடைய சகாயர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. நம்முடைய சகாயம் எங்கே இருக்குதாங்க? நீ என்னதான் முட்டி போட்டு அழுதாலும் புதாலும் அதுக்காக ஜெபம் பண்ணாமல் இருக்காதீங்க, வேதத்தை வாசிக்காமல் இருக்காதீங்க. என்ன பண்ணாலும் அந்த சகாயம் அங்கிருந்து தான் உன் மேலே பிரியப்பட்டு அனுப்பணும். நம்ம மேலே பிரிய இருந்தால் வரும். நம்ம சரியாக இல்லை அப்படின்னா பிரியம் இல்லைன்னு அர்த்தம். பிள்ளைகளுக்கு கூட ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இப்போ பாருங்கள், ஒரு தம்பதி சொன்னாங்க, அன்றைக்கி போயிருந்தோம் ஒரு இடத்துக்கு. அவர் சொன்னாங்க, 2 பிள்ளையும் வெளிநாட்டில் தான் இருக்கிறான், உனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு. எனக்கு என்ன காசு அனுப்புவாங்க, எப்போவாது ஒரு நாளைக்கு ஃபோனில் பேசுவாங்க. சரி, இப்போ கஷ்டம் நஷ்டம்னா எல்லாம் கடவுள் தான் அப்படின்னா எல்லாத்தையும் படிக்க வைக்கிறோம், கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம். பிள்ளைகள் போயிட்டா பெற்றோர் கவனிக்கிறதே இல்லை, வேதனை. அப்புறம் படிக்க வச்சு என்ன பிரயோஜனம்? அவர் மனைவி கூட்டின்னு அவர் பிள்ளைகளை கூட்டின்னு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டார். இந்த காட்டில் உக்காந்துக்கிற இந்த அம்மா ஐயாவை யார் பார்க்குறது? இவங்க சொல்கிறார், நம்முடைய சகாயம் எங்கேருந்து வரணும்? ஆமாம், சில பிள்ளைகள் இருக்கிறாங்க, தன்னுடைய தாய்க்காக ஒரு வேலைக்காரையை வச்சு மாதானா அவங்களுக்கு காசு அனுப்பி எங்கள் அப்பா அம்மா நல்லா பாருங்கள், நாங்கள் வருஷத்தில் ஒரு தரம் வருவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இருக்கிறாங்க. அதெல்லாம் கூட இருக்கிற. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? எல்லாமே கேள்வி அவர் சொன்னார், பதில் அவர் சொன்னார். இதுக்கப்புறம் தான் இந்த 6 வசனமும் இதனுடைய 2 காரியத்திலும் உள்ளடக்கமாக இருக்கிறது. இப்போ 3வது வசனம் 121 3வது வசனம் வாசிங்க. உன்னுடைய காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் என்ன செய்ய மாட்டாரா? இப்போ விசுவாசம் எப்படி வருது பாருங்க. அவர் ஜெபம் பண்ணிட்டு சொல்ல, எனக்கு சகாயம் மேலேருந்து வருது. அது வரும்போது என்ன பண்ணும்? என் காலை, அந்த உன் காலை எடுத்துன்னு வந்துட்டான். என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கிறவர். நீ எப்பவுமே அடுத்தவங்களுக்கே சொல்லியிருப்போம், அப்பா நீ சரியில்லைப்பா, தம்பி நீ சரியில்லைப்பா, இது பாரு உனக்கு தான் பிரசங்கம் பண்ணுற, உனக்கு தான், அடையெல்லாம் இல்லை, அவருக்குன்றது அப்புறம். நீ எனக்கு சொல்லிப்பார், இன்னைக்கு என்னோட பேசுகிறார், என் விசுவாசம் விருத்தி ஆகிறது. அல்லேலூயா. ஒத்தாசை வரும். ஒத்தாசை வந்தால் என்ன வரும்? அவர் சொல்கிறார், உன் காலை அப்படின்னா என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். காக்கிறவர் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா கால் தள்ளாடுதுன்னா முடிஞ்சு போச்சு அர்த்தம். ஆமாம், அவுட்டு, எல்லாமே முடிஞ்சு போயிடும். நீங்கள் நம்முடைய கால் தான் பலன். இந்த கால்னா வாழ்க்கை, கால்னா பிரயாணம். கால் எப்படின்னா நம்ம எல்லாவற்றையும் நடந்து அதாவது சுதந்திரித்துக்கிற ஒரு காரியம். அதுதான் இங்கே சொல்கிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 23 பாருங்களேன், என்ன சொல்கிறார் பாருங்கள். நீதிமொழிகள் 3:23 இருக்குதா?
அப்பொழுது நீ பயமின்றி நீ வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. என்ன அழகாக பேசுகிறார் பாருங்க இயேசுநாதர். நிறைய வசனம் இருக்குது. அப்பொழுது நீ பயமின்றி, இப்போ அந்த 22 வாசிங்க. என்னத்துக்கு பயமின்றி சொல்லுவார், வாசிங்க. அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனம், உன் கழுத்துக்கு அலங்காரமாய். இது எது வசனம்? அதை பிடிச்சிக்கிட்டேன்னா நீ பயமின்றி நடப்பாய். பாருங்க, அப்போது எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இது எங்கிருந்து வருது? பதிலும் அவரை தான் சொல்லிட்டார், விண்ணப்பமாக அவர் தான் சொல்கிறார். இப்போ அப்படி வந்தா அந்த 3வது வசனம் சொல்கிறாரு, உன் காலை என்ன செய்ய மாட்டார், தள்ளாட விட்டார். நம்ம ஆரோக்கியமாக நடக்கிறதுக்கு அதுதான் அவசியம். உன் கால் சரியான பாதையில் போகும், சரியான வழியில் போகும், சரியான வேலைக்கு போகும், சரியான வியாபாரத்துக்கு போகும், சரியான சிந்தையில் போய் உன் கால் நிற்கும். தேவையற்ற இடத்துக்கு போகாது உன் கால். அதை சரிப்படுத்துகிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அப்போது நம்ம ஆண்டவரையே விரும்பாத பட்சத்தில் எப்படி வரும்? 4வது வார்த்தை, நான் வேகமாக போகிறேன், திருவந்து இல்லை, நான் வேகமாக வரேன். என்ன சொல்கிறாருங்க? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. என்ன அழகாக சொல்கிறாரு பாருங்க. அடுத்த காரியம், அந்த பதில் எப்படி வருது? என்னை காக்கிறவர், நான் இஸ்ரவேலர். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவர்களை கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர். ஆவிக்குரிய இஸ்ரவேலர் தெரியுதா? ஆவிக்குரிய இஸ்ரவேல்னா என்னது? நான் யெகோவாவுடைய பிள்ளை, இயேசுநாதர் பிள்ளை. அல்லேலூயா. நமக்கு பேர் ஒன்று இஸ்ரவேல்னு வச்சார். இஸ்ரவேல்னு எப்போ வச்சார்? யாக்கோபு போராடுறான், ராத்திரியெல்லாம் ஆமாம் கரையில் அமுச்சுட்டான், தனித்தனியாக எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டான். 2 மனைவி, 13 பிள்ளைகள், ஆடு மாடு ஒட்டகம் கோவேரி கழுதுகள் எல்லாம் வேலைக்கார எல்லாரையும் ஆற்றங்கரைக்கு அண்ணான்னு அனுப்பிச்சிட்டு உட்காந்து பழகிறான். ஆண்டவர் 20 ஆண்டுகள் கஷ்டப்பட்டேன், எங்கள் மாமனார் என்னை 10 முறை ஏமாற்றினோம். அந்த மாமனார் கொஞ்சம் நஞ்சு அக்கறம் இல்லை, 10 முறை ஏமாற்றிட்டான். ஆண்டவர் நான் இப்போ சம்பாரித்தேன், எவ்வளோ கொடுத்தீங்க? 2 மனைவிங்க, பிள்ளைங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் வெளியே வரும்போது இப்போ எங்கள் அண்ணன் வரான், அடிக்கிறேன்ட்டு வரான், வெட்டுறன் வரான், குத்துறன் வரான். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, விட்டு நான் போகிறேன் அப்படின்னா, அவர் காலை பிடிச்சிட்டு சொல்கிறான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன். இருக்குதா அனுபவம்? ஏன் சர்ச்சு என்ன கொடுத்தாரு கஷ்டம் சாத்திரம், எனக்கு ரொம்ப வியாதி தான், அதனால் கோயிலுக்கு வர மாட்டேன். இப்போ போராடுறான், நான் சம்பாரிச்சினேன், இப்போ என் அண்ணங்காரன் வந்து என்னை வெட்ட போகிறானே, நான் என்ன பண்ணுவேன்? அவர் போராடுற என்னை ஆசீர்வதித்தால் தான் நான் உன்னை என்ன செய்வேன். அந்த அனுபவம் உங்களுக்கு வரும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவன் தொடைய தொட்டார், அவனை ஆசீர்வதிச்சார். நீ தேவனோட மனுஷனோட போராடினபடினாலே உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன். என்ன பேருங்க? ஐயோ, இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமோ ஜீவனோ நானே. வழியும் சத்தியமோ ஜீவனும் நானே. அல்லேலூயா. போராடி பெருக்கும்போது அவனுக்கு ஒரு பேர் வச்சார், யாக்கோபுன்னு இருந்த. யாக்கோபுனா என்ன பேருங்க? எத்தன், ஏமாற்றுகிறவன். இப்போ நான் உன்னை மறுரூபமாக்குறேன். நீ ஞானஸ்தானம் எடுத்து பேர் மாத்துற மாதிரி உன்னை மறுரூபமாக்குறேன். இனிமேல் உன் பேர் என்ன பேருப்பா? இஸ்ரவேல், இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. தான் சொன்னார், இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர். அவர் என்ன சொல்றாரா? இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை, தூங்குவதே இல்லை. காக்கிறவர் என்ன செய்கிறாரா? உறங்குவதில்லை, தூங்குவதே கிடையாது. ஒரு வசனம் இருக்குது, 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம் இருக்குதா பாருங்களேன். 29வது வசனம். நம்ம மேலே எவ்வளோ அன்புள்ளவராக இருக்கிறார் பாருங்க. உமது அடியேன் இவ்விடத்தில் செய்ய விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாம விளங்கும் என்று நீ சொன்ன சலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உடைய கண்கள் இரவும் பகலும் எப்படி இருக்குதா? இரவும் பகலும் தூங்கி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. வா, இரவும் பகலும் எப்படி இருக்கிறாங்க? திறந்து விழிப்பா. நீ நினைக்கிற என்ன கடவுள் விட்டாருங்க, அந்த பாஸ்டர் கூட விட்டாருங்க. இல்லை, அவர் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா உனக்கான ஒரு தூதன் இருக்கிறானே. ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு தூதன் வச்சுக்கிறேன். இவர் மேலே போய் சொல்கிறாரு,
தகப்பனே, ஆண்டவனே, எங்கள் ஆள் உடம்பு சரியில்லை, எங்கள் ஆளுக்கு ரொம்ப முடியல, ஏறுறாரு, பதில் எடுத்துகிட்டு இறங்குறாரு, சகாயம் வருது, கொஞ்சம் கொஞ்சமாக வருது, போய் அவருக்கு ஆறுதல் படுத்து, அவரை பலப்படுத்து, நான் இருக்கிறேன்னு சொல்லு, நான் அவனை சுகமாக்குவேன், நான் அந்த அம்மாவுக்கு ஆரோக்கியம் கொடுப்பேன், நான் அந்த மகனுக்கு நன்மை கொடுப்பேன். இப்போது அந்த ஆறுதல் அவள் விழிப்பாக இருக்கிறார். உன் வயசு வருது, உங்கள் அப்பா கூட கம்மன் இருப்பார், அப்போ அந்த வயசு வரும்போது சொல்லுவார், என் பிள்ளைக்கு 26 வயசு ஆயிடுச்சு, இப்போ கல்யாண வயசு. உங்கள் அப்பா சொல்ல மாட்டார், மேலகர் சொல்லுவார், இப்போ உனக்கான துணையை அங்கே எங்கேயோ வச்சிருப்பார் பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார், விழிப்பாக இருக்கிறார். அல்லேலூயா. நீ நினைக்கிற ஆண்டவருக்கு கண்ணுக்குதோ மூக்கு இருக்குதோ, நீ போட்டு ஒரு 10 ரூபாய் போட்டு இது என்ன பேனு, இது என்ன இது அப்படின்னு கேட்டாக்க எப்படி கண்ணு வரும், மூக்கு வரும்? அல்லேலூயா. உங்கள் மேலே கண் திறந்து விழிப்பா. உன் தகப்பன் கூட அப்படி இருக்க மாட்டார். உன்னை உண்டாக்குனவர் அவர் தான், உன்னை படைச்சவர் அவர் தான். அவர் விழிப்பா இருக்கிறார். விழிப்பா. நீ நினைக்கிற அவர் இல்லை, உண்மையில அவ்வளோ வியாபித்து காணப்படுகிறார். உனக்கு ஏதாவது செய்யணும், ஆனால் உன் வழி சரியா இருந்தா உனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் உன் வழி சரியா இல்லைன்னும் போது அவர் அமைதியாக தான் இருக்க முடியும். ஏன்னா எப்பவுமே கீழ்ப்படிய மாட்டேன்றியே. ஒருத்தர் சொன்னார், ஏயா அந்த ஆளுக்கு யாருமே இல்லைன்றாரு. இதோட 3வது முறை ஆர்த்தாட்டுக்கு வந்துக்குது. ஒரு சகோதரர் கூட சேனலில் இருக்கிறார், ஒரு பைபிள் காலேஜ் படிச்சுக்கிறார். நம்ம கூட சில நம்ம நண்பர்களோடு சேர்ந்து பைபிள் காலேஜ் எல்லாம் படிச்சுட்டு வந்துக்கிறார். இப்போ ஏன் அந்த ஆள் இப்படி இருக்கிறாரு, ஏன் அண்ணன் நம்ம யாரும் சேர்க்க மாட்டோன்னா, யாரும் சேர்க்க மாட்டான். சரி, எங்கேயாவது போய் ஒரு சபையில் ஒரு ஊழியக்காரங்கிட்ட கீழே இருந்து ஊழியம் செய்ய வேண்டியதானே, சாப்பாடு கிடைக்கும், துணி கிடைக்கும், இடம் கிடைக்கும். அங்கேருந்து முன்னேறி போய் கர்த்தருக்காக பெரிய காரியம் சொன்னால் அடங்க மாட்டாவன். அதனால தான் அவனுக்கு அந்த காரியம். அவன் என்ன செய்ய மாட்டான்? ஒரு டெய்லர் வேலை செய்கிறாரு. டெய்லர் வேலையே இதோட 3வது முறை ஹார்ட் அட்டாக்குன்னா எங்கேயும் சேர்க்க மாட்டேன்னா, கூட ஒரே ஒரு அண்ணன் அண்ணி அவங்க சொல்லிட்டாங்க, என் வீட்டு வாசல் பக்கமே வராத அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். எங்கே போகிறது தெரியல. ஊழியக்காரர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ராத்திரிக்கு வந்து ஏதாவது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் எனக்காக காத்துருங்க, டாக்டர் யாருன்னா கேட்குறாருன்னு போது சில ஊழியக்காரங்க இறக்கப்பட்டு போகிறாங்க. என்னை கூப்பிட்டாங்க, என்னக்காகவே ஒரு ஆள் வரணும், என்னால் வர முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளுக்காகிறதுக்கு நம்ம தனியாக தான் படுத்துனுக்குறோம், நம்மளுக்கு என்ன என்னால் வர முடியாதுங்க, வேறு யாருன்னா கூப்பிட்டு போங்க. பாருங்கள், உங்களுக்கு சொல்கிறேன், அடங்கும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீ அடங்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் பேசுவேன், நான் இப்படி தான் சண்டை போடுவேன், நான் இப்படி தான் சபைக்கே வர மாட்டேன், நான் சபைக்கு கொடுக்க மாட்டேன், சபையில் ஜெபம் பண்ண மாட்டேன், சபையில் அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது, நான் இப்படி தான் இருப்பேன்னா ஆண்டவர் அப்படி தான் பார்த்துருப்பா. அதான் சொல்கிறார், அவர் உண்மையில விழிப்பாய் இருக்கிறார். அவர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி, எப்படி நீ விண்ணப்பம் பண்ணும்போது இறங்கி வராரு. இது சொல்கிறாரு. இப்போ 5வது வசனம் என்ன சொல்கிறாரு பாருங்களேன். கர்த்தர் உன்னை என்ன செய்கிறாருங்க? காக்கிறவர். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு எப்படியா இருக்கிறாரா? காக்கிறதோடு இல்லாமல் வலது பக்கத்தில் இன்னும் உன்னுடைய கையை தூக்கி, பயப்படாத நான் இருக்கிறேன். அல்லேலூயா. உன் வலது பக்கத்தில் நடக்கிறார், சோல்ஜர் மாதிரி. நல்லா கவனிச்சு பாருங்க. உன் வலது பக்கத்தில், இடது பக்கத்தில் கூட இல்லை, உன் வலது பக்கத்தில் இராணுவ வீரர் போல அவர் அழகாய் அப்படியே நடந்து வருகிறார். கர்த்தர் அதாவது எப்படிங்கிறாரா, உன்னை காக்கிறவர், உனக்கு வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருப்பார். நிழல்னாவே பெரிய காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் அப்படி தான் நடத்தினார். எகிப்தை விட்டு போகிறாங்க. அந்த காலத்தில் ஏசி. ஆமாம், எப்படி வானம் அவர்களுக்கு மேகம் மந்தாரமாக இருக்கிறார். அவங்க போயினே இருக்கிறாங்க, அந்த மேகம் அப்படியே போய்கிட்டே இருக்குது. மேகம் போக போக மேகத்துக்குள்ளே அதாவது 20 லட்சம் பேர் போயின்னுக்கிறான். காடு பட்சி தரும். நீ நினைக்கிறீங்க இது ஒரு கற்பனையாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 20 லட்சம் ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள், ஒட்டகங்கள், கழுதைகள், குதிரைகள், அப்படியே சாமானு, செட்டு, வண்டியல், எவன் என்னென்ன வச்சுக்கிறானோ அதையெல்லாம் இருக்கிறானோ, இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் 20 லட்சம் பேர் அப்படியே படைதண்டு போகும்போது காட்டில் ஒரு மிருகம் இருக்க முடியாது, காட்டில் ஒரு அதாவது இலை இருக்க முடியாது, ஒரு மரம் இருக்க முடியாது, எல்லாத்தையும் பட்சிட்டு போயிடுவான். அவன் போக போக அந்த மேகம் போய்கிட்டே இருக்குது. இரவில் கூட அவருடைய பிரயாணம் நிற்கலை. இரவில் எப்படி போதா, அக்கினி அப்படியே வெளிச்சம் போட்டுன்னு போயினே இருக்குது. அவங்க நடந்துனே இருக்கிறா. கர்த்தர் நிற்க சொல்லும் போது மேகம் நின்னா அவங்க அங்கே கூடாரம் போடுறாங்க. அல்லேலூயா. சொல்றாரு, கர்த்தர் உனக்கு எப்படியா இருக்கிறாராங்க? நிழலா. கர்த்தர் உனக்கு எப்படி இருக்கிறாருங்க? அவர் நிழலா இருந்தால் அந்த நிழல்ல அப்படியே நீ போயினே இருக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. ஒரு வாக்குத்தத்தம் கூட சொல்லுவாருங்க. என்ன சொல்றாருங்க? அவர் என்னை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே கவலைகள் எல்லாம் அவர் மேலே என்ன செய்யுதுங்க?
அப்படி இறக்கி வச்சுட்டு நீ சும்மா இரு, அவர் பண்ணுவார். பழைய ஏற்பாட்டுக்கு போனால் இன்னொரு இடத்துல சொல்கிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், அவர் உங்களுக்காக என்ன பண்ணுவார், சண்டை போடுவார் எதிராளியோட. நீ சும்மா இருக்கன்னா, ஆஹா சூப்பராக ரஜினிகாந்த் படம் போட்டான்ப்பா, பார்த்துக்கிட்டே உட்காந்து கையில் ஆடு விட, அடுத்த வாரம் வைக்கலாம், இவருக்கு வேறு வேலை இல்லை. கண்டிப்பாக நஷ்டம்தான் வரும். முடிஞ்சால் இப்படியே திருப்பி வாரம் மாதிரியே டிவி கூட பழுதாயிடும். ஆமாம், காசு சாப்பிட்ட மாதிரியே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஆமாம், கண்டிப்பாக தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியம். ஞாயிற்றுக்கிழமை நீ எங்கே இருக்கணும், பக்கத்தில் ஒரு கை பிடிச்சிக்கல. ஞாயிற்றுக்கிழமை எங்கே இருக்கணும்பா, பக்கத்தில் ஒரு கை பிடிச்சிக்கல. ஞாயிற்றுக்கிழமை எங்கே இருக்கணும்பா, எங்கே இருக்கணும்பா, எங்கே இருக்கணும். சோத்திரம், நம்ம அவர் ஆராதிக்கிற இடத்துல தான் இருக்கணும். அல்லேலூயா. வேலை ஷிஃப்ட்டுனா ரொம்ப அவசியம். ஆமாம், அதோட தப்பே இல்லை. வேறு வழியில் உலகம் அந்த ஷிஃப்ட்டு போட்டால் போய் தான் ஆகணும், ரைட்டு. ஆனால் சும்மாவே தலை வலிக்குது, உடம்பு வலிக்குது, வாந்தி வந்துச்சு, பேதி ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு, அவன் சேம்பு கிடைக்கல, கடைக்கார மூட்டை அரிசி கிடைக்கல, சோறு கிடைக்கல, இட்லி, இதெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டார். நான் ஒன்றா ஏற்றுக்குவேன், நான் மனுஷன்தான், இன்பனார். ஆனால் ஏசுனார் அப்படியெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன். கர்த்தர் உனக்கு எப்படி இருக்கிறாரா, நிழலாய். சங்கீதம் 16:8 என்ன சொன்னார் பாருங்க, எப்படி இருக்கிறாராம் பாருங்க. சீக்கிரம் 5 நிமிஷம் ஆகுது. சங்கீதம் 16:8 என்ன சொல்கிறார் பாருங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு என்ன பாருங்க, நான் முன்னாடி வச்சிருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பாரிசில் இருக்கிறபடினால் நான் என்ன செய்யல, அசைக்கப்பட மாட்டேன். வாழ்க்கை என்ற போராட்டத்தில் அவர் என் வலது பக்கத்தில் கை பிடிச்சி போயினே இருக்கிறாரு. இங்கே போ அங்கே போன்றாரு. நான் ஏன்பா கவலைப்படணும், ஏன் பயப்படணும், ஏன் அசைக்கப்படணும். அவர் எனக்கு வர துன்பத்தை அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். நான் உணமொழியை பிடிச்சிக்கிறேன், நான் இல்லை, நான் என்ன பண்ணுறேன், நான் அதெல்லாம் இல்லை. என்னை கேட்டாங்க, சர்ச்சை விட்டு வரீங்களே பார்த்துக்குவாங்களே, பிரில்லியண்ட்டான ஆளுங்க, என்னையே மொழிங்கிடுவாங்க அப்படின்னு. இல்லையா, என்னையா சொல், நம்மளே தேவையில்லை, அவங்களே பாடுவாங்க, பிரச்சகம் பண்ணுவாங்க, அவங்களே எல்லாத்தையும் செய்வாங்க, அதெல்லாம் பார்த்துக்குவாங்க அப்படின்னு. அதனால் நம்மளே இல்லைன்னா அப்படியெல்லாம் இல்லை, நம்ம ஸ்தானாதிபதியாக வச்சுக்கிறார். உங்களுக்காக ஜெபம் பண்ண, விசாரிக்க, ஒழுங்குபடுத்த. ஆனால் உருவாகிற வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்த ஸ்தானத்தில் வச்சிருவார். அல்லேலூயா. ஆமாம், பாருங்கள் இப்போ அவர் எப்படி இருக்கிறார், நிழலாய் இருக்கிறார். அடுத்த காரியம் 6வது வசனம் என்ன சொல்கிறார் பாருங்க. இப்போ அந்த எல்லா தீங்கு விலை காப்பார். அடுத்த காரியம் சொல்கிறாரு, உனக்கு அதாவது பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும், இது ரெண்டுமே ரொம்ப மோசமானது தான். அளவோடு இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. வெயில் ஓவராகி போயிட்டால் என்ன ஆகிடும், தீஞ்சிரும், சுருண்டு விழுந்து செத்துருவான் நிறைய பேர். வடன மாவட்டத்திலெல்லாம் நம்ம விட வெயில் அதிகமாக 120 டிகிரி காயும் போது ராஜஸ்தான் போன்ற பாலைவனங்களில் அநேக மிருகங்கள் மனுஷன் சுருண்டு விழுந்து செத்து போயிடுவான். அப்போது அதிகமானாலும் மரணம். நிலவு கூட ஓரளவுக்கு வெளிச்சம் இருந்தால் தான் அது நிலவு குளிர்ச்சியாக இருக்கும். ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுன்னா அதுவே கண்ணெல்லாம் கூசி ஒரு மாதிரி ஆகிடும். நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் என்னத்துக்கு படைச்சுக்கிறாரு, நமக்கு பிரயோஜனமாக ரெண்டுத்தையும் படைச்சுக்கிறார். அதனால தான் சொன்னார், பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் என்ன செய்யாது, சேதப்படுத்துவது இல்லை. அப்போ என்ன அர்த்தம், எனக்கு ஒத்தாசை வரும் பருவதுக்கு நேராக நான் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தை பூமி உண்டாக்க எனக்கு கத்தளத்து ஒத்தாசை வரும், அவர் எல்லா தீங்குக்கு என்ன செய்வாருங்க, விலக்கி. இதை வாசிக்கும் போது எனக்கு 91ஆம் சங்கீதம் ஞாபகம் வருது. வாசி பாருங்க, 5வது வசனம். இது உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கணும் இல்லையா? 91வது சங்கீதம் 5வது வசனம் இருக்குதா? இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாட கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் கங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய். கீழே வாசிங்க. உன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலது பருத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. 8வது வசனம். உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கு வரும் பலனை காண்பாய். 9வது வசனம். எனக்கு அடக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். 10வது வசனம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதே வாதை முந்த கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாதே நேரிடாதே மகனே, வாதை குந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாதே நேரிடாதே மகனே. அல்லேலூயா. இப்போ இந்த 4-5 வசனமும்
பகலும் இரவில் என்ன நடக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிங்க. வீட்டில் போய் வாசிங்க. இரவு ரொம்ப மோசம், பகல் அதை விட ரொம்ப. பகலில் பறக்கும் அம்புகளுக்கும் இருளில் நடமாடும். ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்போ எது நடக்கணும்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லா தீங்கிக்கும் விலக்கி என்னை காப்பார். எப்போ? பரிசுத்தவான்களுடைய பாதங்கள். அதுதான் அந்த சங்கீதத்தோட தலைப்பு, பரிசுத்தவான்களுடைய பாதுகாப்பு அப்படின்னு சங்கீதத்துக்கு சொன்னார். அப்போது வாழ்க்கை என்ற பிரயாணத்தில் உன் கால் இடராது. கால் அப்படின்னா வாழ்க்கையில் நீ நொழிந்து போக மாட்டே. வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டாலும் உன்னை தூக்கி விடுவதற்கு ஆட்கள் இருப்பாங்க. நீ விழுந்து போக மாட்டே. உன்னை தாங்குவதற்கு வலதுபுறத்தில் நான் நிற்கிறேன். உன்னை ஏந்துவதற்கு நான் உன் பக்கத்தில் உனக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிறேன். இரவில் நிலவு உன்னை அதிகமாக வரும்போது, நிலவு குறையும் போது கொள்ளை நோய் வரும். கால்ரெல்லாம் ராத்திரியில் தான் வரும். நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த கொரோனா மாதிரி இதெல்லாம் நைட்டில் தான் எல்லாம் பரவி போயிடுச்சு. பகலில் கூட அவ்வளோ இல்லை, எல்லாம் அடைக்கிட்டான் வீட்டில். ராத்திரியில் தான் எல்லாமே பரவும். அந்த கொள்ளை நோய் இரவு நேரத்தில் வந்து எல்லாரும் சிதறடிக்கிற மாதிரி சிதறடிக்கும். பகலில் வெயிலுடைய உஷ்ணத்தில் அந்த கன்னிகள் அப்படின்னு சொல்கிறாங்களே, பிசாசினுடைய கிரியைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாம் அந்த பகல் நேர வேலையில் நம்மை சேதப்படுத்தும். ஆனால் பக்கத்தில் வலதுபுறத்தில் நமக்கு நிழலாய் அவர் இருக்கிறார். கடைசியில் அந்த எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அப்படின்னா கடைசி 8வது வசனம் என்ன சொன்னாருங்க? என்ன சொல்கிறாருங்க? கர்த்தர் உன் போக்கையோ உன் வரத்தையோ இது முதற்கொண்டு என்றென்றைக்கும். இப்போ இருதயத்து மேலே கை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என் போக்கையோ என் வரத்தையோ இது முதற்கொண்டு என்றென்றைக்கோ என்னையோ என் குடும்பத்தையோ என் பிள்ளைகளையோ காப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாருங்க. அதாவது உபாகம் 28:6 முடிச்சிடுறேன். உபாகம் 28:6 என்ன சொன்னார் பாருங்க. ஒரு வார்த்தை அழகாக சொல்கிறாரு, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. இது என்னங்க? இது கொஞ்சம் கூர்ந்து வீட்டில் போய் வாசிங்க. இதுக்குள்ளே அவ்வளோ அர்த்தம் இருக்கிறது. நீ வருகைனா உள்ளே வரும்போதும் ஆசீர்வாதத்தோடே வருவேன், வெளியில் போகும்போதும் ஆசீர்வாதத்தோடு. சில நேரம் வெளியில் போய் உள்ளே வரும்போது சத்துடைய கிரியை பொல்லாதா இருக்கும். நம்ம வெளியில் வந்து வருவோம், வீட்டில் உள்ள தூங்கின்னு இருப்பாங்க ஆளுங்கள்லாம், நம்ம பின்னாடியே வரும். நம்ம பின்னாடி என்னது வருங்க? ஆமாம், அந்த பிசாசு வந்து எல்லாரையும் தூக்கத்தை கெடுத்து விட்ரும். அப்போ பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். உன் வருகையில் உன் போக்கில் என்ன செய்வேங்க? காப்பார். அதுதான் அந்த வார்த்தை சொல்கிறார். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, போக்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. ஆமாம். அப்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த வார்த்தை எப்போ வரும்? எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார்னா நீ ஆயத்தமாய் பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்போது உனக்கு 121ஆம் சங்கீதம் பாதுகாப்பான அரணான சங்கீதமாய் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இது மிக மிக உற்சாகமான சங்கீதம். இதை நீங்கள் திரும்ப திரும்ப வீட்டில் வாசிங்க. இதெல்லாம் நமக்கு பிரயோஜனமான ஒரு காரியத்தை செய்கிறதா இருக்கும். கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். அது கிருபை கூடையும் பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.